போதிய நீர் இல்லாத காரணத்தால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு வருகிற 12ஆம் தேதி திறக்க இருந்த மேட்டூர் அணையை திறக்க இயலாது என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் நெற்பயிர்கள் மட்டுமின்றி விவசாயிகளும் மிகுந்த ஏமாற்றத்தில் உள்ளனர். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் பெற்றுத்தர வேண்டும், குறிப்பாக அணைகளை தூர்வார வேண்டும் என காவிரி டெல்டா மாவட்டத்தின் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். வறண்டு போன நீர்நிலைகள், ஆகாய தாமரை படர்ந்த ஆறுகள், தண்ணீருக்காக தவமிருக்கும் விவசாயிகள், சாகுபடிக்கு தயாராகும் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நிலை இதுதான். காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுதோறும் குறுவை, சம்பா, தாளடி என்ற பருவங்களில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் இந்த ஆண்டு தண்ணீர் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையினுடைய மொத்த உயரம் 120 அடி. இன்றைய தேதியில் 45 அடி தண்ணீர் மட்டும்தான் இருக்கின்றது. 90 அடிக்கும் மேலாக இருந்தால்தான் டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மொத்தம் கொள்ளளவு 94 டிஎம்சி. இன்று இருப்பது 15 டிஎம்சி. இதிலே 8 டிஎம்சி தண்ணீரை எடுக்க முடியாது. மீதி 7 டிஎம்சி தண்ணீரை மட்டுமே எடுக்க முடியும். தற்போது குடிநீருக்காக வினாடிக்கு 1000 கனஅடி என்ற அளவில் தண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 12 நாட்களுக்கு 1 டிஎம்சி தண்ணீர் தேவை. இன்னும் பருவமழை துவங்கவில்லை. இன்னும் 1 வார காலமாகும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொல்லுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் குறுவை சாகுபடிக்கு திறப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. காவிரி இறுதி தீர்ப்பு 2007 வெளியானது. 2013 அரசிதழில் அது வெளியிடப்பட்டது. அப்போது இருந்த அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தி நீர் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த தவறிவிட்டது. 2014 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் காட்சியில் மாற்றம் இல்லை. மோடி தலைமையிலான அரசும் பெற்றுத்தரவில்லை. இதுவரை இடைக்கால தீர்ப்பையும் இறுதி தீர்ப்பையும் மதித்து கர்நாடகம் நடக்கவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பி இனிமேல் தேக்க முடியாது என்ற சூழல் உருவான பிறகுதான் திறக்கின்றார்கள். ஆக தமிழ்நாட்டை கர்நாடக அரசு ஒரு வடிகாலாக வைத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே ஜூன் மாதம் 10 டிஎம்சி பெற்றுத்தர முடியும். ஜூலை மாதம் 34 டிஎம்சி, ஆகஸ்ட் மாதம் 50 டிஎம்சி, செப்டம்பர் 40 டிஎம்சி என்ற அளவில் ஆண்டொன்றுக்கு பிலிகுண்டுலுவில் எல்லையில் 192 டிஎம்சி கொடுத்தால் குறுவை சாகுபடியை இன்றைய நிலையிலும் சாகுபடி செய்யலாம். பரப்பளவு மட்டும் சற்று குறைத்துக் கொள்ளலாம். ஆக காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தாத இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு திறந்துவிட்டால் அது நாற்று விடுவதற்குத்தான் ஆகும். கர்நாடகாவில் அணைகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தால்தான் தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் தருகிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். மேலும் இந்த சூழ்நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்படுத்தினால் மட்டுமே ஜூன் மாதத்திற்கு குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் தர முடியும் என்ற நிலை உள்ளது. தொடர்ந்து 6வது ஆண்டாகவும் ஒட்டுமொத்தமாக 57வது ஆண்டாகவும் இந்த ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கிறதுங்கிறது மேட்டூரில் தள்ளி போயிடுச்சு. கிட்டத்தட்ட குறுவை சாகுபடி என்பது காவிரி டெல்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இது ஒரு பொழுதுபோக்குக்கு இது மீன் வளர்க்குற மாதிரியான பிரச்சனை கிடையாது. நெல் சாகுபடி செய்கிறதுங்கிறது மேட்டூரில் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கிறதுங்கிறதும், அதுக்கு பிறகு இந்த காவிரி டெல்டா பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஏக்கர் வரைக்கும் தொடர்ந்து சாகுபடி பண்ணுறதுங்கிறதும் இப்போ மறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு காலத்தில் நமக்கு கர்நாடகத்திலிருந்து பெற வேண்டிய தண்ணீரை கேட்டு பெறுவதே கிடையாது. என்ன இப்போ ஒரு கணக்கு சொல்கிறாங்க, கன்னடத்திலேயே தண்ணி இல்லை, கர்நாடகத்திலேயே தண்ணி இல்லை, எப்படி நாங்கள் தண்ணி தர முடியுங்கிற ஒரு சத்தம் இப்போ எழுப்பப்படுது. உண்மையிலேயே காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்புப்படி கோடை சாகுபடிக்கு கர்நாடகம் காவிரி தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் கோடை சாகுபடிக்கு கர்நாடகம் தொடர்ந்து தண்ணியை பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒன்று. அதே மாதிரி காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு அரசிதழில் வெளிவந்த பிறகு காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி நதிநீர் ஒழுங்காட்டு முறை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கணும். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுறதுக்கோ அல்லது காவிரி நதிநீர் ஒழுங்காட்டு முறை குழு அமைக்கப்படுவதற்கோ அதுக்கான முறையில் அதுக்கான சட்ட முறையில் அதுக்கான ஃபைட்டை நீதிமன்றத்தில் சரியாக நடத்தவே இல்லை.
விவசாயிகளின் நலன் கருதி மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து நீர் நிர்வாகத்தை முறையாக நடத்த வேண்டும் எனவும், காவிரி இறுதி தீர்ப்பின்படி மாதாந்திர அடிப்படையில் தண்ணீர் திறந்துவிட்டால் மட்டுமே இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பின் செயலாளர் நல்லசாமி தெரிவிக்கிறார். மேல் நடவுக்கு ஆகாது. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இப்போது தண்ணீர் திறந்துவிட முடியாது என்ற சூழ்நிலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது வரவேற்கத்தக்கது, வெளிப்படைத்தன்மை கொண்டது. ஒரு சில கட்சி தலைவர்களும் ஒரு சில விவசாய சங்க தலைவர்களும் உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இது ஏற்புடையதாக எங்களுக்கு படவில்லை. சட்டியிலே இருந்தால்தான் அகப்பையிலே வரும். அடியே என்று கூப்பிடுவதற்கு பொண்டாட்டி இல்லாத போது பையனுக்கு அருணாசலன் என்றும் வேதாசலன் என்றும் வெங்கடாசலன் என்றும் தணிகாசலன் என்றும் மருதாசலன் என்றும் பெயர் வைப்பது எவ்வளவு பைத்தியகாரத்தனமோ, அதை போன்று மேட்டூர் அணையிலும் தண்ணீர் இல்லாத போது, பருவமழையும் துவங்காத போது, காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று சொல்லுவது உண்மைக்கு மாறானது. ஆகவே தண்ணீர் வரத்து வந்த பிறகு கர்நாடக அரசு அந்த காவிரி இறுதி தீர்ப்புப்படி தண்ணீர் திறக்க வேண்டும். உடனடியாக மத்திய அரசு தாமதிக்காமல் மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, லக்ஷ்மண தீர்த்த, அர்காவதி, சொர்ணவதி, சிம்சா போன்ற நீர்த்தேக்கங்களையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டூர், பவானி, அமராவதி போன்ற அணை தேக்க நீரையும் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்துக்கொண்டு நீர் நிர்வாகம் செய்ய வேண்டும். காவிரி இறுதி தீர்ப்பின்படி மாதாந்திர அடிப்படையில் தண்ணீர் திறந்துவிட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அமையும். இதனிடையே கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மத்திய அரசிடம் கோரி கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற அதிமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு பக்கம் பார்த்தா கோடை சாகுபடி பண்றதுங்கிறத கர்நாடகத்தை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தின் மூலமா சரியா எந்த உத்தரவும் பெறல. அதனால கோடை சாகுபடியில பண்றதும் அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக விஸ்தீர்ணத்துக்கு சாகுபடி பண்ணதுங்கிறத கர்நாடகம் சட்டத்தை மீறுது, மீறுது, காவிரியை ஆக்கிரமிக்குது. இதை எதிர்த்து தமிழ்நாடு வாய் மூடி மௌனியா இருக்கு. ஜூன் மாசம் வந்த பிறகு ஜெயலலிதா இது ஒரு வேலை, இந்த வருஷம் குறுவை சாகுபடி பண்ண முடியாது. இதை பத்தி எப்ப பேசுதுன்னா அந்த ஜூன் மாசம் மட்டும்தான் அது உங்க தமிழ்நாடு அரசு இதை பத்தி பேசுது. காக்கை நோக்கரியும் கொக்கு டப்பரியும்பாங்க. அது காகத்தை பொறுத்த வரைக்கும் இது சுட போறான்னு தெரிஞ்சாலே காக்கா பறந்துடும். ஆனா கொக்கை பொறுத்த வரைக்கும் அதை டப்புன்னு சுட்டாதான் அது கொக்கு கண்டுபிடிக்கும். அது மாதிரி தமிழ்நாடு அரசு காகம் மாதிரி செயல்படல, கொக்கு டப்பரிங்கிற மாதிரி இந்த ஜூன் மாசம் மட்டுமே இது குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த முறையில்தான் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய காவிரி சாகுபடிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இது அடிப்படை உரிமை, இது உரிமை பிரச்சனை இருக்கு, உணவு பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையாலையும் தமிழ்நாடு இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 5 வருடங்களாக குறுவை சாகுபடி செய்ய முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இதனால் பல ஆயிரம் கோடி கணக்கில் இழப்பு ஏற்படுவதாகவும் ஏராளமானோர் வேலை இழப்பதாகவும் புலம்புகின்றனர். மேலும் குறுவை சாகுபடியால் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குறுவைக்கு சிறப்பு பேக்கேஜ் அறிவிக்கிறது. அந்த நேரத்தில் சிறப்பு பேக்கேஜ் அறிவிச்சு ஏமாத்துறதா அது. ஏன்னா இது ஆழ்குழாய் மூலமா சாகுபடி பண்ணவங்களுக்கு தான் இந்த பேக்கேஜ் கிடைக்கும். ஆனா ஆற்று தண்ணியை நம்பி சாகுபடி பண்ணவங்களுக்கு இந்த பேக்கேஜே கிடையாது. அப்ப அந்த முறையில் ஒவ்வொரு வருஷமும் ஏமாத்தி ஏதோ கொஞ்சம் அல்வா கொடுத்து ஏமாத்துறது மாதிரி தமிழ்நாடு அரசு அந்த ஜூன் மாசத்துல எலும்பு துண்டு நாய்க்கு போறது மாதிரி சில பேக்கேஜஸ் குறுவை விவசாயிகளுக்கு அறிவிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நிலத்தடி நீர்ங்கிறது கிட்டத்தட்ட குறைஞ்சு போயிருக்கு. இந்த நிலத்தடி நீர் 30,000 வாய்க்கால்கள் தூர்வாரப்படாம கிடக்கு. இதை தூர்வாரினாலாவது இந்த நிலத்தடி நீர் இருப்பு இருக்கும். அந்த தூர்வாரக்கூடிய பணிகளை இது செய்யறதில்ல. அதே மாதிரி தண்ணி ஸ்டோரேஜ்ங்கிறதே கிடையாது. ஏரிகள்ல எங்கேயும் ஸ்டோரேஜே கிடையாது. நிலத்தடி நீர் காலி ஆயிடுது, ஏரிகள் தூர்வாரப்படுறதில்ல. அப்ப சுத்தமாக குறுவை சாகுபடிங்கிறது தமிழ்நாட்டில் போயிடுச்சு. ஒரு பக்கம் கர்நாடகா சாகுபடி பரப்ப அதிகரிக்குது, அது மட்டும் இல்லாம புது ரகமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கு. இந்த தண்ணியை அவங்க பல விதமா பயன்படுத்துறாங்க.
டாம் மேகதாடுல டாம் கட்டுறாங்க, அதே மாதிரி குடுக்கிற தண்ணியும் கழிவு நீரா கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு அப்படியே தொண்டை நிட்டு கும்பிட்டுக்கிட்டு கர்நாடகத்தில் கும்பிட்டு இருக்கிற மாதிரி ஜெயலலிதா அரசு மாத்திருச்சு. கிட்டத்தட்ட விவசாயிகள் ஒவ்வொரு வருஷமும் சாகுபடி பண்ற பரப்பு குறைஞ்சிட்டு இருக்கு. இங்கேருந்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மௌனமாக இதயத்தை உறைய வைக்கும் உண்மையாக காவிரி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திலிருந்து படிப்படியாக விவசாயம் மரணம் அடைஞ்சிட்டு இருக்கு. விவசாயம் மரணம் அடைகிறப்ப விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி அவன் தற்கொலை பண்ணிக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. இதை இந்த மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய இந்த சாவையும் மரணத்தையும் தமிழ்நாடு அரசு அப்படியே கண்டு கழிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கு. உடனடியாக நாங்கள் கேட்க வேண்டியது, தமிழ்நாடு அரசு காலத்தில் இந்த குரல் கொடுத்திருந்தா, மோடி அரசை நிர்பந்தம் பண்ணியிருந்தா, இந்நேரம் காவிரி நதிநீர் அந்த தீர்ப்புப்படி அரசிதழ் வெளிவந்தபடி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கும், நதிநீர் ஒழுங்காட்டு முறைக்குழு அமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் அமைச்சாச்சுன்னா இந்த சாவி கர்நாடகத்திட்ட இருக்காது. இந்த அணைக்கட்டுடைய சாவி பூராமே காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு போயிருக்கும். இந்த பொய் கணக்கு சொல்லி தண்ணி இல்லைன்னு கர்நாடகா வஞ்சிக்க முடியாது. ஆண்டுகள் தண்ணீர் இல்லாமல் செய்யப்படாததற்கு தமிழக அரசின் மெத்தனமே காரணம் என்கின்றார்கள் விவசாயிகள். இந்த காலத்துல நமக்கு இந்த மேகதாட்டுல தண்ணியை தடுக்கிறத கண்டிச்சோம், அந்த கர்நாடக சாகுபடியை கண்டிச்சோம். தமிழ்நாடு அரசு ரெண்டு விதமா முயற்சி பண்ணலாம். ஒன்னு உச்சநீதிமன்றத்தில் மனு போடலாம், இன்னொன்னு கர்நாடகம் எல்லா கட்சியும் திரட்டி தண்ணி இல்லைன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சராக இப்ப போன 5 வருஷம் முடிஞ்சு 6வது முறை முதலமைச்சராக வந்ததா அவங்க எங்க பார்த்தாலும் தானே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவையாவது அனைத்து கட்சி குழுவை கூட்டியிருக்காங்களா? ஒரு தடவையாவது விவசாய சங்கங்களை கூட்டு பேசியிருக்காங்களா? இவங்களே தான் அடிச்ச மூப்பா ஒரு கூட்டத்தை நடத்தி தண்ணி இல்லைன்னு சொல்றது எல்லாம் ஜெயலலிதா மட்டுமே. அவங்க வீட்டு பிரச்சனை கிடையாது. போயஸ் தோட்டத்துள்ள ரோஜா பூ வாடுற பிரச்சனை இல்ல, இது அங்க இருக்கிற மல்லிகை பூவுக்கு தண்ணி கொடுக்கிற பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக காவிரி சாகுபடி, காவிரி சமவெளி விவசாயிகளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையால தமிழ்நாடு அரசுடைய மெத்தனமும் அலட்சியமும் கர்நாடகத்துக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு. அந்த மாதிரி அவங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த ஆண்டாவது இனிமேலாவது கர்நாடகத்தை நிர்பந்திக்க தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், விவசாயிகள் சங்க கூட்டத்தை கூட்டணும். இது போன வருஷமெல்லாம் 50 நாள் 55 நாள் தள்ளி தண்ணி திறந்தா என்ன ஆகிறது? அல்ல சம்பா சாகுபடிங்கிறதும் பொய்த்து போயிடுது. அதனால கர்நாடக அரசை நிர்பந்திக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டோம். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி குழு கூட்டத்தையும் விவசாய சங்க கூட்டத்தையும் கூட்டி நமக்கு தண்ணி பிடித்ததற்கு ஜெயலலிதா அரசு முயற்சிக்கணும்னு நாங்கள் விவசாயிகள் எதிர்பார்க்கிறோம். இது ஒருபுறம் என்றால், ஆறுகள், கால்வாய்கள், வடிகால்கள் என நீர்நிலைகள் தூர்வாரப்படாததால் மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது. நீர்நிலைகளை தூர்வார ஒதுக்கப்படும் நிதியை அதிகாரிகள் முறையாக செலவிடப்படவில்லை எனவும் புகார்கள் வருகிறது. எனவே அவற்றை கண்காணிக்க விவசாய பிரதிநிதிகள், உள்ளூர் விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் அடங்கிய குழு அமைத்து நீர்நிலைகள் முறையாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து விவசாயிகளுக்கும், குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அனைத்து விவசாயிகளுக்கும் ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் விவசாயிகள் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் அறிவித்திருக்கிறது சிறு குறு விவசாயிகள் என்று அறிவித்திருக்கிறதை கொஞ்சம் பரிசீலனை செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து வங்கிகளிலும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என இன்றைக்கு தமிழக விவசாயிகள் சங்கம் மாவட்ட ஆட்சியர் மூலமாக முதல்வருக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அம்மையார் அவர்கள், நீங்கள் சொன்னதையெல்லாம் செய்தீர்கள். நாங்கள் விவசாயிகள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், உங்களுடன் பரிந்து கேட்கிறோம். அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து வங்கிகளையும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அணை திறப்பு இல்லை என்பது தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த சில நாட்களுக்கு முன்பு விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் மேட்டூர் அணையில் முழு கொள்ளளவான 120 அடியில் போதிய நீர் அளவு, அதாவது குறைந்தபட்சம் 90 அடி இருக்கும்போது குறுவை நெல் சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி அணை திறக்கப்படும் என்றும், ஆனால் தற்போது மேட்டூர் அணையில் நீர்மட்டம் 45.82 அடியாக இருப்பதாகவும் 15.281 டிஎம்சி என உள்ளதாகவும் நீர்வரத்து 102 கன அடியாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி 10 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் தமிழகத்திற்கு ஜூன் மாதத்தில் தர வேண்டும். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி 10 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகத்திடமிருந்து கிடைத்தாலும்
மேட்டூர் அணையில் சுமார் 61 அடி மட்டுமே தண்ணீர் இருக்கும் எனவும் கூறிய ஜெயலலிதா இந்த தண்ணீரை கொண்டு குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்துவிட இயலாது என கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் இந்த அறிவிப்பால் விவசாயிகள் மிகுந்த சோகத்தில் உள்ளனர். விவசாயிகளை அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்யணும். அவங்க தேர்தல் அறிக்கையில சிறு குறு விவசாயிகள் கடனை மட்டும் தள்ளுபடி பண்றதா அறிவிச்சிருக்காங்க. நாங்க அனைத்து கடனையும் தள்ளுபடி பண்ணணும், அரசு வங்கியில் உள்ள கடனையும் தள்ளுபடி பண்ணணும்னு நாங்க விவசாயி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நெல்லுக்கு 2500 ரூபாய் விலை கொடுக்கணும், கரும்புக்கு 3500 ரூபாய் விலை கொடுக்கணும்னு கேட்கிறோம். அது இல்லாம நிலுவைத் தொகை தனியார் சக்கர ஆலையில 600 கோடி ரூபாய்க்கு மேல நிலுவைத் தொகை இருக்கு. அங்க தேர்தல் அறிக்கையில நிலுவைத் தொகை பெற்றுத்தரதா அறிவிச்சிருக்காங்க. இதை உடனே பெற்றுத்தரணும்னு கேட்டுக்கிறோம். 4 வருஷமா எங்களுக்கு குருவை இல்லாம இருக்குது. உடனடியா ஜூன் 12ஆம் தேதி எங்களுக்கு மேட்டூரை திறக்கிறதுக்கு இவங்க 37 MP இவங்கள்ட்ட இருக்காங்க, கையில் இருக்காங்க. இவ மத்திய அரசுக்கிட்ட அழுத்தம் கொடுத்து கர்நாடக அரசை எங்களுக்கு தண்ணி திறக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் இல்லாம இப்போதைக்கு குருவை கோடையில நாங்க அடுத்த நெல்லை எலெக்ஷன் காரணம் காட்டி கொள்முதல் பண்ணல. உடனடியா நேரடி கொள்முதல் நிலையங்களை திறந்து எங்களுக்கு நெல்லை கொள்முதல் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இந்த ஆண்டும் ஜூன் 12 மேட்டூர் அணை திறப்பில்லை என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. செல்வி ஜெயலலிதாவுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில 4 ஆண்டுகள் மேட்டூர் அணை திறப்பு இல்லை, ஜூன் 12 திறக்கல. இந்த ஆண்டும் ஜூன் 12 தண்ணீர் திறக்கல. காரணம் என்ன சொல்றாங்க? மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லைன்னு கேட்குறாங்க. ஆனால் கர்நாடகத்திலிருந்து மத்திய அரசை வற்புறுத்தி தண்ணீர் பெறுவதற்கான எந்த ஏற்பாட்டையும் கடந்த 5 ஆண்டுகளாக இவர்கள் எதையும் முயற்சிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இல்லை என்பது ஆகிப்போச்சு. தொடர்ந்து 5 வருஷமா குறுவை சாகுபடி இல்லை. இது காவிரி டெல்டா விவசாயிகளை மிகவும் கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது தான் உண்மை. இந்த பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. விவசாய தொழிலாளர்கள் 15 லட்சம் விவசாய தொழிலாளர் டெல்டாவில் இருக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 50 விவசாய தொழிலாளர் வேலை நாட்கள் தேவை. கிட்டத்தட்ட 2 கோடி வேலை நாட்களை விவசாய தொழிலாளர் இந்த குறுவையில் இழக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த இழப்பு என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தமிழக அரசு கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, உடனடியாக தமிழக அரசு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டணும். அதே மாதிரி அனைத்து விவசாய தொழிலாளர் சங்க அமைப்புகளுடைய தலைவர்களை கூட்டி இதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி விவாதிக்க வேண்டிய கட்டாயத்தை கட்டாயம் செய்யணும்னு நாங்க கேட்கிறோம். இதே போன்று விவசாய கடன் தள்ளுபடியிலும் அதிமுக அரசு பாரபட்சத்துடன் செயல்படுவதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர்களிடம் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மனு அளித்தது. கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்ற அதிமுக அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விவசாயிகள் தாங்கள் கடன் பெற கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்ற போதெல்லாம் அவர்கள் பல்வேறு காரணங்களை கூறி புறக்கணித்ததாக புலம்புகின்றனர். வருடம் இந்த அதிமுக அரசாங்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் என்ன 7ஆம் பொருத்தமாக இருக்கின்றது. இவர்கள் 2001 ஆட்சிக்கு வந்தார்கள். 2001, 2002, 2003, 2004, 2005 இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். 2011 வரவில்லை, 12 வரவில்லை, 13 வரவில்லை, 14 வரவில்லை, 15 வரவில்லை. இப்பொழுது 16ஆம் வருடத்திலும் கூட ஜூன் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் குறுவை சாகுபடிக்கு தண்ணீரை திறந்துவிட முடியாது, திறந்துவிட இயலாது என்று அறிக்கை கொடுப்பதற்கு ஒரு முதல்வர் தேவையா? எங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இன்னும் பருவமழை ஆரம்பிக்கல. இன்னும் 2 நாள்ல கேரளா பருவமழை ஆரம்பிக்க போகுது. இந்த பருவமழை ஆரம்பித்து ஒரு 10 நாட்களில் நீங்கள் ஒரு ஜூன் மாத கடைசியில் திறந்து வைப்பதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளை தமிழக அரசும் செய்யும். நீங்க இயற்கையை நம்பிதான் தீரணும், வேற வழியே கிடையாது. அரசாங்கத்தை தான் நம்ப முடியல, இயற்கையை நம்பலாம். இயற்கை பொய்க்காது என்ற நம்பிக்கையோடு ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய முதல்வர் முடியாது என்று சொல்லிவிட்டு 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடியாளர்களுக்கு 54 கோடி ரூபாய்க்கு தொகுப்பூதிய திட்டம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார். இது யானை பசிக்கு சோளப்பொரியை போடுவதைப் போல 3 லட்சம் ஏக்கருக்கு 54 கோடி என்பதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. இவர்கள் முழுக்க பேப்பரிலே அறிக்கை கொடுத்து விட்டு வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்களே உடைய களத்திலே பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை பற்றிய அக்கறை இவர்களுக்கு கொஞ்சமும் கிடையாது. பசுமை பொங்கி வழிய வேண்டிய இந்த பூமி இப்படி பட்டு போயிருப்பதை பார்க்கும் போது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல பிற தொழில் புரிபவர்களும் சற்று ஏக்கம்தான் அடைகிறார்கள். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயத்தையும் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலோடு இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.